திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இந்த இயக்கங்களும் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட் அப்படின்னா வந்து இத்தனை கோடி. இந்த 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அண்ணா. எனக்கு இப்போதைக்கு இதற்கு மாற்றாக யாரும் இருப்பதாக இந்த குறுகிய காலத்தில் எனக்கு தோணுது. இப்போ ஒரு புதிய சக்தி முளைச்சிருக்க மாதிரி தெரியுது. 62 தேர்தல்லையே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு அண்ணா பேசுனதெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் 67 தேர்தலில் பேசினது இருக்குது. அதனால் பணம் வாங்கிட்டு அப்போல்லாம் 5 ரூபா ஒரு வாக்குக்கு. முன்னாடிலாம் நல்லவர், எளிமையானவர், எந்த தப்பும் பண்ணாதவர், அதெல்லாம் வந்து ஒரு தகுதியாக இருந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் ஒரு தகுதி குறைவோன்ட்டு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. என்ன பிழைக்க தெரியாத ஆளாக இருக்காரு அப்படின்ற அளவுக்கு நாமும் மாறி இருக்கிறோம். நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். இப்போ இவ்வளோ ஒரு நம்பிக்கையோட கருணாநிதி அவர்களை அண்ணா பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து மரணத்தை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது அண்ணா அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா புற்றுநோயினால தன்னுடைய வாரிசு கருணாநிதி அப்படி ஏன் அறிவிக்கல அவர்? எனக்கு தெரியல அண்ணாவுக்கு தன்னுடைய இறுதி நாட்கள் வந்துருச்சுன்னு தெரியுமான்ட்டு. ஏன்னா அந்த 2வது சர்ஜரி கூட வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அதை ஆனால் தவறிடுறார் அவர். அதனால் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் எந்த தலைவரும் எனக்கு பின்னாடி இவர் தான் அப்படின்னு கை காட்டினதா நான் பார்க்கல. குறிப்பாக தமிழகத்தில், இந்தியாவில். அதனால் அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எம்ஜிஆரும் அதை பண்ணலை, ஜெயலலிதா அம்மையார் அதை பண்ணலை, கலைஞர் கருணாநிதி கூட நேரடியாக எனக்கு பின்னாடி இவர் தான் அப்படின்ட்டு தெளிவாக சொன்னதாக நான் எண்ணவில்லை. இது வந்து ஒரு அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஆர்கானிக்காக, இயற்கையாக அந்த தேர்வு நடக்கணும்னு நினைச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அல்லது அந்த தேர்வு நடந்தால் தான் அதிகமாக நம்புகிற, தான் அதிகமாக சார்ந்திருக்கிற கலைஞர் கருணாநிதி வென்று விடுவார்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதுக்கு எம்ஜிஆர் முக்கியமான காரணம். கலைஞர் வந்து அங்கே வர்றதுக்கு அவர் தன்னுடைய முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி அதை கலைஞரே சொல்லியிருக்கார். இந்த திராவிட நாடு அப்படின்ற கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஒரு உயிர் மூச்சான ஒரு கொள்கை மாதிரி அதை அண்ணா ஆரம்ப காலத்தில் வச்சுருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதை வாபஸ் வாங்குறாரு. அது காரணம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம். இதே மாதிரி தான் அதிமுக வந்து இதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னு உடனே அதிமுக வந்து அனைத்து இந்திய அதிமுக அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஏன் என்ன ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு வந்து இந்த 2 விஷயமும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா சார்? திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொன்னதெல்லாம் திராவிட நாட்டில் பெரிய நம்பிக்கை வச்சு அண்ணா சொன்னாரான்றது எனக்கு தெரியல. சம்பத் சொல்றாரு, அப்படிலாம் அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்கு வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்தே பெரிய ஆதரவு இல்லைன்னும் போது தெரிஞ்ச பிறகு அண்ணாவுக்கு அதை விட முடியல. அது புலி மேலே அவர் சவாரி செய்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்காக அதை விடுறதுக்காக ஒரு சரியான கட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். என்கிட்ட சொன்னார், நம்ம வந்து தொண்டர்களெல்லாம் தயார்படுத்திட்டு தான் அதை விட முடியும், இதை வந்து நம்ம கட்சியினுடைய ஆதார சுருதியாக வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்போது இந்த சீன படையெடுப்பு அவருக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சது. அப்போது வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்னு ஒரு தத்துவத்தை சொன்னார். சொல்லிட்டு இந்த சீன படையெடுப்புக்காக இந்த கோரிக்கையை நாங்கள் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம்னு சொன்னார். அதற்கு பிறகு 16வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது. அந்த சட்ட திருத்தத்தில் நீங்கள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க வேண்டுமானால், நீங்கள் வேட்பாளராக வரணும்னா இந்தியாவினுடைய இறையாண்மையையும் ஒற்றுமைக்கும் நீங்கள் உறுதி தர வேண்டும். நீங்கள் பிரிவினை கேட்குறீங்க, நீங்கள் நிற்க முடியாது. இது தெரிஞ்ச உடனே அவர் முன்னாடி ஒரு அந்த கட்டம் வந்துருச்சு. இப்போ அவர் நிறைய பேர் திமுகவினுடைய எதிரிகள் இந்த சட்டத்திற்கு மாறுபட்டு நாம் அழிந்து போவோம்னு நினைக்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த சட்டத்தின் கீழே, இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். இவ்வளவு நாள் அவரை வந்து திராவிட நாடு கேட்டதற்காக பழித்தவர்கள் இப்போது அவர் கோழையாகி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிரெக்மெட்டிசம், அது பிரெக்மேட்டிக்காக, யதார்த்தமாக, இயல்பாக, இதுதான் நிதர்சன உண்மை, இதை சந்திப்பதற்கு வழி என்ன. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கொஞ்ச நாள்ல ஆட்சிக்கு வருவோம். கொஞ்ச நாள்னா 67 வருவோம்னு அவர் நினைக்கல. ஏன்னா 67 தேர்தலில் அவர் நிற்கவில்லை சட்டமன்றத்திற்கு, அவர் நாடாளுமன்றத்திற்கு தான் நின்றார். சட்டமன்றத்திற்கு நின்றவர் காமராஜர் தான், அவர் தோற்று போயிட்டார். அதனால 67 தேர்தலில் அவர் அப்படி நினைக்கல. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கிறார். அதனால இந்த கொள்கையை விட்டுடுறாரு. இப்போ அதிமுக வந்து அண்ணாவுக்கு இருந்த அந்த மாதிரியான ஒரு பெரிய அச்சுறுத்தல் திமுகவுக்கு அண்ணா காலத்தில் வந்தது மாதிரி வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. எமர்ஜென்சி மிகப்பெரிய, நான் இப்போ பள்ளிக்கூடத்தில் 9th 8th நம்ம படிச்சுட்டு இருக்கேன். எமர்ஜென்சி ஒரு பெரிய அச்சுறுத்தலை, ஒரு பெரிய அச்சத்தை பல பேருடைய மனங்களில் விதைத்தது.
அப்போ எம்ஜிஆருடைய மனத்திலையும் ஏன் கலைஞரே சொல்றார், இந்த திராவிட கட்சிகளை, பிராந்திய கட்சிகளை தடை செய்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா அடிபட்டுச்சு. இதுக்கு பேரை மாத்திட்டோம்னா இது வந்து ஒரு அகில இந்திய கட்சியா எல்லா இடத்துலையும், பம்பாயில கூட கிளை இருக்கும், அதனால நம்ம செயல்படலாம். திமுகவுக்கு கூட பம்பாயில கிளை இருக்கு. அது வந்து அப்படி பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சமூக இயக்கமா மாற்றிடணும்ட்டு திமுகவுக்கு கலைஞர் கருணாநிதி கிட்ட வந்து சொல்றாங்க, மாத்திருங்கன்ட்டு பயந்து போய் அவசர நிலை காலத்துல. அவர் முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அவரே பதிவு பண்ணியிருக்கார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் மத்திய அரசோட எந்த விதமான பிணக்கும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதில் அவர் கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார். ஏன்னா அவர் பார்த்தார், மத்திய அரசோட பிணக்கு வைத்துக் கொண்ட கலைஞர் கருணாநிதிக்கு நடந்த துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த சங்கடங்களையும் அவர் கண்ணால பார்த்தார். அதற்கு அவரும் ஒரு காரணம். அவர் கொடுத்த ஊழல் புகார்கள், அதற்கு பிறகு வந்த சர்க்காரியா கமிஷன், அதற்கு பிறகு வந்த அந்த ஆட்சி கவிழ்ப்பு, இதுக்கெல்லாம் அவரே கூட காரணமாக இருந்திருக்கார். என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் அந்த புகார்களை தரும் பொழுது எவ்வளவு துன்பங்கள் எங்களுக்கு வந்திருக்கும் என்று அவர் கூட எண்ணி பார்த்திருக்க மாட்டார்னு சட்டமன்றத்திலேயே கலைஞர் பேசுறார். அதனால் இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் அவர் மாற்றினார். திமுகவில் முதல் பிளவு இவைக்கு சம்பத் வந்து கட்சியை விட்டு போறாரு, புதிய கட்சி தொடங்குறாரு. இரண்டாவது பிளவு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் அதிமுக அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குறாரு. அவர் ஏற்கனவே ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிறாரு, அரசியல் ஆளுமையாக இருக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்து 2077 ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக வந்து 87 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து அவர் தான் கோல வச்சுறாரு ஆட்சியில். அந்த காலகட்டத்தில் வந்து திரு கருணாநிதி அவர்களால் வந்து ஆட்சி நெருங்க முடியல. அந்த சமூக நல திட்டங்கள் பல பேரை போய் அடைஞ்சது. முதல் ஒரு 28 இல்லை 2 ஆண்டுகள் 10 மாதமோ என்னமோ ஆட்சி பண்றாரு. அந்த ஆட்சியை கவிழ்த்துடுறாங்க. அந்த ஆட்சி வந்து ஒரு நிதானமான ஆட்சி. அவர் ஆட்சிக்கு புதியவர், ஆட்சிக்கு பழக்கமான பல பேர் அவர் பக்கத்துல வச்சிருந்தாலும் கூட ரொம்ப நிதானமா, தப்பு பண்ணிடக்கூடாது, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் ஆட்சி பண்றார். அந்த ஆட்சியில வந்து பெரிய கெட்டது எதுவும் நடக்கல, பெரிய நல்லது நடந்த மாதிரியும் தெரியல. இன்னும் சொல்ல போனால் அவர் விவசாயிகளை எதிர்த்துக்கிறாரு, நிறைய பேரை போலீஸார் சங்கம் வைக்கணுன்றாங்க, அவர்களை வந்து அதை விடமாட்டேன்றாரு. நிறைய சிக்கல்கள் அவருக்கு தொடக்கத்துல இருக்கு. அப்புறம் அவர் தோற்று போகிறார். அந்த 1980 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு 2 இடங்கள் மட்டும்தான் கிடைக்குது, தோற்று போறார். போன உடனே அவருக்கு பெரிய இன்னொரு முக்கியமானது, இடஒதுக்கீட்டில் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு திட்டத்தை அமல்படுத்துறார். 9000க்கு குறைவா நீங்க ஆண்டுக்கு ஒன்றுக்கு உங்களுக்கு 9000க்கு குறைவான வருமானம் இருந்தால் நீங்க இடஒதுக்கீடு சலுகைக்கு வரலாம். அப்போ இது சமூக அடிப்படையில் இல்லை, பொருளாதார அடிப்படையில்ன்ற மாதிரி கொண்டு வரார். அது வந்து கேரளாவில் அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணம் இருக்கு போல இருக்கு. அதை அங்கிருந்து பார்த்து அவர் அதை பண்றார். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு திமுகவும் திராவிடர் கழகமும் எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. இப்ப போலீசாரை பகைத்து கொண்டார். அவர்கள் ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க தமிழகத்தில். விவசாயிகள் அவர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள். அந்த விவசாயிகள் சங்கத்தோடு எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. நாராயணசாமி நாயுடு ஒரு பெரிய ஆளுமையாக திகழ்கிறார். அவர் போகிற இடங்களிலெல்லாம் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள். அவர்களை இவரால் எப்படி சந்திக்க முடியும்னு தெரியல. போலீசார் பிளஸ் இந்த இடஒதுக்கீட்டில் அவருடன் இருப்பவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இது நல்ல முடிவில்லை தலைவர் அப்படின்றாங்க. ஆனா அதை எடுத்துட்டார். அதுல இருந்து அவர் மீள்வதற்கு அவருக்கு வழி தெரியல. அவர் காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோற்று போகிறார். அவரை தனியா வீழ்த்த முடியல. 4 முனை தேர்தல் நடக்குது 77. அதுல வென்று வருகிறார். திமுக அதிகமான இடங்களில் போட்டியிட்ட ஒரே தேர்தல் தான். 230 இடங்கள்ல அவங்க போட்டியிடுறாங்க 77. அவங்க கூட்டணி வச்சுக்கிட்ட ஜனதா கட்சி அவர்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறார்கள். ஸோ ஜனதா தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, எம்ஜிஆர் தனியா நிற்கிறார், இவர் திமுக தனியா நிற்குது. இந்த 230 இடங்கள்ல 48 இடங்கள் வென்று ஒரு பெரிய சக்தியாக டெல்டா பகுதிகளில் நிறைய இடங்கள் வென்று திமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறது. அவசர நிலை காலத்திலும் அவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அவர்கள் மீது வந்த அவதூறுகள் எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அவர்களுக்கு இருக்கின்றதை அந்த தேர்தல்
நிரூபிக்குது. எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவருக்கு 30% வாக்குகள் பெற்று அவர் கிட்டத்தட்ட 129 இடங்கள் வென்று அவர் ஆட்சியில் அமர்கிறார். காங்கிரஸோட அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வச்சிருந்தார். அந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஏறக்குறைய 60 இடங்களோ 80 இடங்களோ அவங்க கேட்டாங்கன்ட்டு வேண்டாம், தானே தனியாக ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. இந்த 4 முனை தேர்தலில் தான் வெற்றி பெற்று வருவோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வேண்டான்ட்டு அவங்க அனுப்பிட்டார். காங்கிரஸும் வலதுசாரிகளும் சேர்ந்து ஒரு அணி, ஜனதா கட்சி ஒரு அணி, திமுக ஒரு அணி. இவரோட அந்த 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 தேர்தலில் பெரிதாக யாரும் அவருக்கு, முஸ்லிம் லீக் இவரோட இருக்காங்க. இவ்வளவுதான். வென்று வந்து வருகிறார். 80 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போகிறார். அதற்கு மிக முக்கியமான ஒரு 3 காரணங்களை நான் சொன்னேன். அப்புறம் அந்த 2 ஆண்டு ஆட்சியில பெரிய நல்லதோ கெட்டதோ எதுவும் பெருசா நடக்கல. அவர் 5 தான் ஆட்சி பண்ணார். இப்ப மாறுறார். இப்ப முதல்ல என்ன பண்றாரு, அந்த தேர்தலுக்கு முன்னாடி இவர் ஆட்சி கவிழ்த்த பிறகு திருப்பி வருகின்ற தேர்தலில் 1980 மே மாசம் நினைக்கிறேன், அந்த தேர்தலில் நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை இப்படி என் ஆட்சியை கவிழ்த்துட்டார்கள், அவர்களுக்கு நீங்க சரியான பதிலடி தரணும்னு பேசுறாரு. பல நல்ல கூட்டம் வருது எல்லா இடங்களிலும். காங்கிரஸ் திமுக கூட்டணி அவரை எதிர்க்கிறது, பலமான கூட்டணி. நீங்க அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் தனியா நிற்கிறார். அவரோட கூட நிற்கிறது யாருன்னா, நான் நினைக்கிறேன் வலதுசாரிகள், குமரி அனந்தன் கட்சி, பழநெடுமாறனுடைய காமராஜ் காங்கிரஸ், அவங்க தான், வேற யாருமே கிடையாது அவரோட. அவரை யாரும் தொடுவதற்கும் அஞ்சும் ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவர் முடிச்சு போச்சு அவருடைய கதைன்ட்டு அவரோட இருந்தவர்களே நினைக்கிறார்கள். நாஞ்சில் மனோகரன் அவரை விட்டு வெளியே வந்து விடுகிறார். அவரை விட்டு வெளியில மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி வெளியே வந்துடுறாங்க. சவுந்தர பாண்டியன் ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை ரெவென்யூ மினிஸ்டராகவும் நம்ம வச்சிருந்தார். அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார். பின்னாடி அவருக்கு வருவாய்த்துறையெல்லாம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் பொருளாளராகவும் இருந்தார். அவர் முதல்ல போறார். அப்புறம் மற்றவர்கள் போறாங்க. இன்னும் சில பேர், ஜிஆர் எட்மண்ட், இன்னைக்கு இருக்கிற ஜி விஸ்வநாதன், இவர்கள் எல்லாம் அப்பவோ இல்லை பின்னாடியோ போயிடுறாங்க. எம்ஜிஆருடைய கதை முடிந்து விட்டது அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனால் அவர் போற இடங்கள்லாம் மக்கள் கூடுறாங்க. ஏன்னா அந்த ஆட்சி பெரிய கெடுதல் எதுவும் நடக்கல, நல்லது நடக்கலன்ட்டு. இவர் என்ன பண்றாரு, நாராயணசாமி நாயுடுவை தனியாக சந்தித்து, இவரும் சரி கலைஞர் கருணாநிதியும் தனியாக சந்தித்து அவருடைய ஆதரவை கேட்கிறார்கள். கடைசியில் அவர்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் வருதுன்னா, நீங்க யாரையும் ஆதரிச்சு எதுவும் பண்ண வேண்டாம், எதிர்த்து எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ அப்படி பண்ணும் பொழுது எம்ஜிஆருக்கு அது சாதகமாக அமைந்து விடுகிறது. ஆட்சியில திருப்பி வந்துடுறார். வந்த உடனே எல்லாத்தையுமே மாத்துறார். போலீசாரோடவும் ஒரு இணக்கமான ஒரு ஏற்பாட்டை அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே, அடுத்த தேர்தல் வருவதற்கு ஆட்சி கவிழ்ப்புக்கு முன்பாகவே அவங்களெல்லாம் பேசி சரி பண்ணிடுறார். சோலை அதுக்கு உதவி பண்றார். அவர் எழுத்தாளர் சோலை அதற்கெல்லாம் உதவி பண்றார். ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் அவர் கொண்டு வந்த அந்த பொருளாதார அம்ச இடஒதுக்கீட்டை திரும்ப பெற்றுவிட்டு என்ன பண்றாரு, அதுவரை அவர் தான் 51, இன்னைக்கு 69% இருப்பதற்கு 68% ஆக்கிய பெருமை அவருக்கு தான். 1% சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவின் பேரில் 1% கூடுதலாக நீங்க பழங்குடியினருக்கு ஒதுக்க வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் போது அது நடந்தது. மற்றபடி முதல்ல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று சொன்னவர் அந்த மூலைக்கு போயிட்டு பெரிய இடஒதுக்கீட்டினுடைய வள்ளலாக மாற. 2வது ஆட்சி அவருக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியான ஒரு ஆட்சி தான். அந்த ஆட்சியில தான் தனியார் கல்வித்துறைக்கு வருவது. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பண்ணியிருக்குன்னு நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த ஆட்சியில பல சத்துணவு திட்டம் வந்தது அந்த ஆட்சியில தான். அதனால அந்த மாதிரி பல திட்டங்கள், இலவச பல்பொடி, இலவச செருப்பு, பின்னாடி நம்ம மடிக்கணினிலாம் கொடுக்கறதுக்கு அது ஒரு முன்னோடியாக இருந்துச்சு. இலவச வேட்டி சேலை, அதெல்லாமே அவர் கொண்டு வந்த ஒரு சிம்பிளான, ஆனால் ஒரு சாதாரண கடைசி குடிமகனை போய், ஒரு குடியானவனை போய் எட்டக்கூடிய ஒரு திட்டமாக அது இருந்தது. அப்புறம் இலவச விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்ததும் அவர் தான். அண்ணா தொடங்கி அதற்கடுத்து திரு கருணாநிதி அவர்கள், அடுத்து எம்ஜிஆர் அவர்கள், இந்த ஆட்சி காலத்துல எல்லாம் என்னன்னா, ஒரு சாமானியர்கள் எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு திரும்பி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்க்க முடியாதவங்களாம் அமைச்சரானாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த திராவிட இயக்கத்தில் அந்த தொடர்ச்சியில் இன்னைக்கு காலகட்டமே மாறி இருக்குது. அண்ணாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாருன்னு.
சென்னையிலேருந்து ஒரு முறை வந்து காஞ்சிபுரம் போகிறாரு. அங்கே முதலமைச்சர் வர்றாருன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, அந்த எந்த தடுப்புடல் ஏற்பாடுலாம் வேணாம், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அம்பாஸ்டர் காரில் போகிறாரு. அப்போ போகிற வழியில் பெட்ரோல் வந்து காலி ஆயிடுச்சு. அப்போ டிரைவர்கிட்ட சொல்ல, ஐயோ என்கிட்ட காசு எதுவும் இல்லைப்பா அப்படின்னா. ஒரு முதலமைச்சர், இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருந்திருக்கார். அவர் இறக்குற நேரத்தில் வந்து மயிலாப்பூர் இந்தியன் பேங்க்கில் வந்து வெறும் 5000 ரூபா தான் அவருடைய வங்கி கணக்கில் இருப்பு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. இன்றைக்கு காலகட்டமே வேற மாறி இருக்குது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இந்த இயக்கங்களும் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட் அப்படின்னா வந்து இத்தனை கோடி அப்படின்னு மாதிரி, இது நமக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். இந்த அளவுக்கு ஒரு 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 மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஒரு சாமானியர் ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியாத ஒரு 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 இடமா அதுங்க வந்து நிற்கிது. வந்து காலத்தின் கோலம் தான், வேற என்ன சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு பொற்காலம். அப்போ வந்து ஜாதியும் மதமும் பணமும் பெரிதாக பேசப்படாத ஒரு காலம் அது. உங்களுக்கு 57 தேர்தலிலேயே 62 தேர்தலிலேயே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு அண்ணா பேசினதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் 67 தேர்தலில் பேசினது இருக்கு. அதனால பணம் வாங்கிட்டு, அப்பெல்லாம் 5 ரூபா ஒரு வாக்குக்கு. அதனால அந்த சிக்கல்லாம் இப்போ இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய பங்குக்கு இன்னைக்கு அது வந்து ரேம்பன்ட் ஆயிடுச்சு. அதாவது விரவி இருக்கு. ஒரு தொகுதினா நான் நினைக்கிறேன் அந்த தொகுதியில 4ல் 1 வாக்கு விலைக்கு வாங்கப்படும் வாக்கு, மீதி 3 வாக்குகள் தான் சுதந்திரமாக அவர்களே சிந்தித்து போடும் வாக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது ரொம்ப நான் குறைவா சொல்றேன். ஒருவேளை அந்த 4ல் 1க்கு மேல கூட இருக்கலாம். அப்படித்தான் இருக்கு. கொட்டடியில் வாக்காளர்களை அடைத்து வைப்பது, அதெல்லாம் நம்ம ஏடுகளில் படிக்கிறோம். இப்போ நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு நாள் முழுக்க கொட்டடியில் வாக்காளர்களை, ஆதரவாளர்களை அடைத்து வைத்தது விந்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காலம் மாறிடுச்சுன்னு சொல்றது தவிர என்னால் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. அப்புறம் மக்களும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டார்களோன்னு தோணுது எனக்கு. முன்னாடியெல்லாம் நல்லவர், எளிமையானவர், எந்த தப்பும் பண்ணாதவர், அதெல்லாம் வந்து ஒரு தகுதியாக இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு தகுதி குறைவோன்ட்டு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. என்ன பிழைக்க தெரியாத ஆளாக இருக்காரு அப்படின்ற அளவுக்கு நாமும் மாறி இருக்கிறோம். நாம மாறலைன்னா அதனாலதான் உங்களுக்கு சொற்ப இடங்கள்ல மட்டும் மிக எளிமையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வெல்கிறார்கள். அவர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, ஏறக்குறைய அதே மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அவங்கள நீங்க எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி சைக்கிளில் போவாங்க, இல்லை பைக்கில் போவாங்க, அதே எளிமையோடு இருக்காங்க. அவர்களை மக்கள் பெரிதாக வரவேற்பதில்லை. அப்போ இது அடிப்படையில் மக்கள்கிட்ட அந்த குறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர்களால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவாவது அந்த மாதிரியான ஆட்களை, பெரிய ஆளுமைகளாக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் ஆகட்டும், அல்லது அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் ஆகட்டும், அவர்கள் 1-2 பேரை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க பொது வாழ்க்கைக்கு. அந்த மாதிரியான எண்ணமும் தலைவர்கள் மத்தியில் இப்போ அருகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து திமுக இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. இப்போ அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. மீண்டும் திமுக ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து, ஒரு பார்வை பொதுவாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியை வந்து அகற்றி பல ஆண்டுகளாச்சு. திராவிட இயக்கம் தான் வந்து ஆட்சியை பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. ஒன்று அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு காங்கிரஸ்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி வர்ற மாதிரியான எந்த ஒரு இதுவும் நிலைமையும் கிடையாது. இந்த அதிகாரம் அதில் வந்து திராவிட இயக்கத்தோட கையில் இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அண்ணா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெத்தனம் வந்துடும். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், ஒரு மதமதப்பு வந்துடும். அதுதான் காங்கிரஸ்க்கு வந்துச்சு. 20 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி இருந்ததுனால. இங்கே வந்து ஒரு 2 கட்சி ஆட்சி முறை இருக்குது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, அவர்கள் இறங்கிடுறாங்க, அடுத்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இப்போதைக்கு இதற்கு மாற்றாக யாரும் இருப்பதாக இந்த குறுகிய காலத்தில் எனக்கு தோணலை. திமுகவுக்கு மாற்றா? ஆமாம், திமுகவுக்கோ அல்லது திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக அண்ணா திமுக, அதாவது அது பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணா திமுகவாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய 2வது மிகப்பெரிய கட்சி அதுதான். இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். அவர்களுக்கு தான் அந்த கட்டுமானம் இருக்குது, அவர்களுக்கு தான் அந்த ஆதரவு தளம் இருக்குது,
ஆர்கனைசேஷன், அமைப்பு அதெல்லாம் இருக்கு அவங்கக்கிட்ட. இதுதான் எனக்கு தெரியுது. அப்புறம் கிராமங்களிலும் ஊர்களிலும் மிக பரிச்சயமான, நன்கு அறிந்தவர்கள், அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த இயக்கத்தை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியும். அவர்கள் அதோடவே தங்களுடைய வாழ்க்கையை பிணைத்து கொண்டு பயணம் செய்திருக்கிறார்கள். இப்போ புதிதாக ஒரு சக்தி கொஞ்ச நாள், இந்த 20 ஆண்டுகளில் புதிய புதிய சக்திகளை நம்ம பார்த்தோம், அந்த முயற்சிகளை பார்த்தோம். அந்த முயற்சிகள் வேறு வேறு காரணங்களால் தோற்கடிக்கப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு புதிய சக்தி முளைச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த சக்தியினுடைய தாக்கு பிடிக்கும் திறன், நீடிக்கும் திறன், அந்த சக்தியினுடைய வீச்சு, இதெல்லாம் காலம்தான் நமக்கு சொல்லணும். 1949 பல புள்ளிகள், முக்கியமான புள்ளிகளை தொட்டு ஒரு நேர்காணலை எடுத்திருக்கோம். மிக்க நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.